அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய வீட்டில் நீங்களே உங்களுக்கு சூனியம் வைத்துக் கொள்ளுகின்ற நிலைமையில் ஆகிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால், உங்கள் வீட்டில் நீங்கள் உடைந்த பாத்திரங்களை நீங்கள் அதை பயன்படுத்துவது, அதே போன்று உடைந்த சீப்புகள், பல்லுடைந்த சீப்பு, ஓடாத கடிகாரம், மேலும் உங்களுடைய நகம் வெட்டப்பட்டு அது வீட்டுக்குள்ளே நிலத்திலே தரையிலே பரவி வந்தால், அதே நேரத்தில் தலைமுடி பரவி வந்தால், இதெல்லாம் வீட்டிலுள்ள அந்த அபிவிருத்தியை பறக்கத்தை எடுத்துவிடும். சந்தோஷம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பண கஷ்டம் வரலாம், பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம். ஏன், அதே நேரம் செய்வினை செய்யக்கூடியவர்களுக்கோ மந்திரவாதிகளுக்கோ உங்களுடைய நகத்துண்டுகளோ அல்லது தலைமுடிகளோ கிடைத்துவிட்டால், அதை வைத்து அவர்கள் செய்வினை செய்கின்ற பொழுது அது உங்களையும் பாதிக்கும். எனவே இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். நகம் வெட்டுகின்ற பொழுது ஒரு சிறிய பேப்பரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிலே நகங்களை போட்டு ஒரு சிறிய குழியை தோண்டி அதிலே போட்டு புதைத்து விடுங்கள். அதே போல் தலைமுடியில் தரையில் உலவக்கூடாது. அந்த தலைமுடிகளை பொறுக்கி ஒரு பேப்பரிலே சுற்றி அதையும் ஒரு சிறிய குழியை தோண்டி புதைத்து விடுங்கள். சூனியக்காரர்கள் மந்திரக்காரர்களுடைய கையிலே அது கிடைத்தால் அவர்கள் அதை வைத்து செய்கின்ற அந்த சூனியத்தை கொண்டு உங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கடைசி வரைக்கும் கட்டிலோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிடும். அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்து மக்களையும் எல்லா விதமான முசீபத்துகளிலிருந்தும் கருத்துரியங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானான். அஸ்ஸலாமு அலைக்கும்.